கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதாகமத்தில் இருதயம் என்கின்ற வார்த்தை வருகின்ற அநேக வசனங்களை நம்ம படிக்கிறோம். ஆனால் வேதாகமம் சொல்லுகின்ற இருதயம் எதுவென்று இன்னும் அநேகருக்கு புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அநேகர் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த இருதயம் இந்த மார்பு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இருதயத்தை அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த இருதயம் என்று அவர்கள் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் வேதாகமம் இருதயம் என்று எதை குறிப்பிட்டு சொல்லுகிறது என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நம்முடைய சரீரத்தில் 2 இருதயம் இருக்கின்றது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கின்றதா? 2 இருதயம் நம்முடைய சரீரத்தில் காணப்படுது. முதலாவது இருதயம் நம்முடைய சரீரத்தில் மார்பு பகுதியில் இருக்கக்கூடிய இருதயம், ஹார்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஒரு இருதயம். 2வது இருதயம் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்முடைய மனசு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. இந்த மனசு எங்கே இருக்குது அப்படின்னா, அதை நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக காணப்படுகிறது. என்ன அப்படின்னா, இந்த இருதயத்தை நம்ம கண்ணில் பார்க்க முடியும், அதை கைகள்னால் தொட முடியும். ஒருவேளை அந்த இருதய மாற்று அறுவை சிகிச்சை கூட செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த மனசு அப்படிங்கிற அந்த ஒரு இருதயம் நம்ம கண்ணில் பார்க்கவும் முடியாது, அதை கையில் தொடவும் முடியாது. அது வேறு எந்த நபருக்கும் அங்கே மாற்றியும் பொருத்தவும் முடியாது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு மிகவும் எளிமையாகவும் புரியும். பாருங்கள், நம்முடைய கரங்களில் மொபைல் ஃபோன் நம்ம எல்லாருமே வச்சுருக்கோம். இந்த மொபைல் ஃபோன் பார்த்திங்கன்னா நம்ம தொட முடியும், நம்ம பார்க்க முடியும், அதை உபயோகிக்க முடியும். இது ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம், வன்பொருள் அப்படின்னு சொல்லுவோம், தொடர்றது, பார்க்குறது, உபயோகிக்கிறது. ஆனால் மொபைலுக்குள்ளே சில ஆப்பெல்லாம் நம்ம நிறைய வச்சுருக்கோம். உதாரணத்துக்கு பைபிள் ஆப் வச்சுருக்கோம், கிறிஸ்டியன் சாங்ஸ் ஆப் வச்சுருக்கோம், வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஒரு ஆப் வச்சுருக்கோம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், இதெல்லாம் நிறைய ஆப் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த அப்ளிகேஷன்ஸை நம்மளால் தொட முடியாது. இந்த மென்பொருள் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தணும்னு சொன்னால் இந்த வன்பொருள் நமக்கு தேவைப்படுது. அப்படின்னா நம்முடைய மனசு அப்படிங்கிறது ஒரு மென்பொருள். இந்த மென்பொருள் சாஃப்ட்வேர் இது உபயோகிக்கணுன்னா ஒரு ஹார்ட்வேர் நமக்கு தேவைப்படுது. அந்த ஹார்ட்வேர் என்ன அப்படின்னா நம்முடைய மூளை. சரிங்களா? அப்போ மூளை அது ஒரு ஹார்ட்வேராக இருக்குது. அந்த ஹார்ட்வேரில் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேருக்கு பேர் தான் நம்முடைய மனசு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சரிங்களா? அப்போ பாருங்கள், வேதாந்தத்தில் இருதயம், மனசு அப்படிங்கிற சொல்கிற அந்த வசனங்களெல்லாம் பார்க்கும் பொழுது மிக முக்கியமாக இருதயம் அப்படிங்கிற வார்த்தை வருகின்ற வசனத்தையெல்லாம் படிக்கும் பொழுது அது இந்த சரீரத்தில் காணப்படுகின்ற மார்பு பகுதியில் காணப்படுகின்ற இருதயத்தை அது குறிக்கல, இது நம்முடைய மனசை குறிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு சில வசனத்தை வாசிக்கிறப்ப ரொம்ப அழகாக நம்ம புரிந்து கொள்ள முடியும். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் வசனம் 9 நான் வாசிக்கிறேன். மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். அப்போ மனுஷனுடைய இருதயம் யோசிக்கும். இந்த இருதயம் யோசிக்காது. இந்த இருதயத்தினுடைய வேலை இரத்தத்தை பம்ப் பண்ணுறது மட்டும்தான். இந்த இருதயம் யோசிக்காது. அப்போ மனசு தான் யோசிக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சரிங்களா? மூளை தான் யோசிக்கும். மூளையில் சாஃப்ட்வேர் இருக்கக்கூடிய மனசு அப்படிங்கிறது தான் யோசிக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்கிறோம். சரிங்களா? இப்போ வேதம் சொல்லுகின்ற இருதயம் எது? நம்முடைய மனசு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 17ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மாறுபாடான இருதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைவதில்லை, புரட்டு நாவுள்ளவன் தீமையில் விழுவான்.
அப்போ இங்கே என்ன பார்க்குறோம்? மாறுபாடான இருதயம் உள்ளவன் அப்படின்னு என்ன? அவனுடைய மனசு மாறி மாறி அவன் சிந்தனைகளை சிந்திச்சுட்டே இருப்பான். நல்லதை சிந்திப்பான், டக்குன்னு தீமையை சிந்திப்பான். நல்லதையும் தீமையும் மாற்றி மாற்றி சிந்திச்சு கொண்டே இருப்பான். சரிங்களா? ஒரு நிலையாக அவனுடைய மனசு இருக்காது, அலை பாய்ந்து கொண்டே இருக்கும். வசனம் சொல்லுதில்ல யாக்கோபில், இரு மனமுள்ளவன் தன் வழியெங்கிலும் நிலையற்றவனாய் காணப்படுகிறான். சரிங்களா? நல்லதும் நினைப்பான், கெட்டதும் நினைப்பான், மாற்றி மாற்றி நினைக்கிறது. அப்போ இந்த இருதயம் மாற்றி மாற்றி வச்சுக்க முடியுமா? கொஞ்சம் நேரத்துக்கு நல்ல இருதயமா, கொஞ்சம் நேரத்துக்கு கெட்ட இருதயமா, அப்படி மாற்றி மாற்றி சர்ஜரியை பண்ண முடியும்? இல்லவே இல்லை. சரிங்களா? அப்போ இது சரீர இருதயத்தை பேசல, நம்முடைய மனசை பேசுது. மனசு தான் யோசிக்கும், நல்லதையும் யோசிக்கும், கெட்டதையும் யோசிக்கும், மாற்றி மாற்றி யோசிக்கும், ஒரு நிலையாக இருக்காது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னொரு வசனத்துக்கும் வாங்கலேன். 20ஆம் அதிகாரத்தில் அதே நீதிமொழிகள் 20 வசனம் 5 நான் வாசிக்கிறேன். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது, புத்திமானோ அதை மொண்டெடுப்பான். அப்போ நம்முடைய இருதயத்தின் யோசனை ஆழமான தண்ணீர், ஒரு ஆழ் கிணற்றில் காணப்படக்கூடிய அந்த தண்ணீர் மாதிரி இருக்கு. அந்த ஆழத்தில் புத்திமான் நல்ல யோசனைகளை, நல்ல சிந்தனைகளை, நல்ல எண்ணங்களை அவன் முண்டெடுப்பான் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். அப்போ நல்ல சிந்தனையை எடுக்கணுமா அல்லது தீமையான எண்ணங்களை எடுக்கணுமா அப்படிங்கிறது அதை நான் தான் முடிவு பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த எண்ணங்கள் என்னை தீர்மானிப்பதல்ல, நான் தான் தீர்மானிக்க வேண்டும் எப்படிப்பட்ட எண்ணங்களை முண்டெடுக்க வேண்டும், அதாவது எப்படிப்பட்ட எண்ணங்களை சிந்திக்க வேண்டும், எப்படிப்பட்ட யோசனைகளை நான் யோசிக்க வேண்டும், எப்படிப்பட்ட காரியங்களை நான் அங்கே எண்ணி பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத நான் தான் அங்கே தீர்மானிக்க வேண்டும் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஆண்டவர் கூட கேட்குறாரு பாருங்க. 23ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தை வாசிக்கிறேன். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. ஆண்டவர் கேட்குறாரு, உன் இருதயத்தை தா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? என் மனசை ஆண்டவர் கேட்குறாரு, என் யோசனைகளை, என் சிந்தனைகளை, என் எண்ணங்களை ஆண்டவர் கேட்குறாரு. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிறப்ப, வாசற்படியில் நின்று தட்டுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்களா? அது எந்த வாசல் படி? நம்முடைய இருதயத்தின் வாசல் படியில் நம்முடைய மனசை தட்டிக்கிட்டே இருக்கிறார். அப்போ இந்த மனசை, இந்த இருதயத்தை ஆண்டவர் கேட்குறாரு அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். ஏன் இந்த இருதயத்தை கேட்குறாரு? எரேமியா 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறப்ப, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? அப்போ நம்முடைய மனசு எப்படி இருக்குது அப்படின்னா, பாவத்துக்கு அப்புறம், ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சதுக்கப்புறம் நம்முடைய இயல்பு எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, பாவம் செய்யக்கூடிய தன்மையை பெற்றிருக்கிறோம். அது பாவம் இல்லை, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தை செஞ்சிட்டோம். அதனால் நம்ம எல்லாருமே பாவிகளாக மாறிட்டோம். நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், யோசனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா திருக்கும் கேடு நிறைந்ததுமான ஒரு மனசாக மாறிடுச்சு. ஆண்டவர் பார்க்குறாரு, இந்த மனசை எனக்கு தருவியா? ஆண்டவர் அதையும் கேட்குறாரு. இந்த மனசை நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அந்த சுத்தமான இருதயத்தை, நவமான இருதயத்தை, பரிசுத்தமான இருதயத்தை நமக்குள்ள ஆண்டவர் சிருஷ்டிக்கிறேன்னு சொல்கிறாரு. சங்கீதம் 51:10 நம்ம வாசிக்கும் பொழுது தாவீது அற்புதமான ஒரு ஜெபம் பண்ணார். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் அப்படின்னு கேட்குறாரு. சரிங்களா? இந்த கேடு நிறைந்த, பாவம் நிறைந்த இந்த மோசமான இருதயத்தை, மனசை ஆண்டவர்கிட்ட நம்ம கொடுக்கும் பொழுது தேவன் அதை சுத்த இருதயமாக, தேவனுக்கு ஏற்ற இருதயமாக, அந்த மனசில் ஆவிக்குரிய சிந்தனைகள், நல்ல எண்ணங்கள், நல்ல யோசனைகள், நல்ல தீர்மானங்கள் அங்கே உருவாகுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். அப்படிப்பட்ட இருதயத்தை பெற்றுக்கொள்ள தேவனிடத்தில் நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன்.